சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விடியாதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். பொதுமக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மைய அறிவிப்புகளின்படி அடிப்படையில் பாதுகாப்போடு இருக்கவும் பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவுறுத்தல். பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வானிலை ஆய்வு மையத்தின் கனமழை எச்சரிக்கை அடுத்து நிவாரண உதவிகளை மேற்கொள்ள கழகத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி உத்தரவு. மழை காரணமாக காஞ்சிபுரம், கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. ரெட் அலர்ட் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா என இன்று தெரிந்துவிடும் என வானிலை ஆய்வு தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகி அதே பகுதி 8:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுப்பு. 4 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா அறிவிப்பு. 4 மாவட்டங்கள் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம். 22ஆம் தேதி அக்டோபர் சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், புதுச்சேரி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தகவல். சென்னையை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சென்னைக்கு 21 மற்றும் 22ஆம் தேதி நாம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். 23ஆம் தேதி 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் தந்திருக்கிறோம். 24ஆம் தேதி ஒரு 6 மாவட்டங்கள், மலை மாவட்டங்கள், நீலகிரி, கோவை, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் தகவல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இதுவரை இயல்பை விட 59% மழை பதிவாகியுள்ளதாகவும் அறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு 16 சென்டிமீட்டர். இயல்பு மழை இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு 10 சென்டிமீட்டர். அப்போ இயல்பிலிருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து 59% அதிகமாக பதிவாகி இருக்கிறது. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவுறுத்தல். மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் 21ஆம் தேதி காலைக்குள்ள
ஆழ்கடலிலிருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாகை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் மூட்டைகள். தீயசக்தி ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகள் முளை வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் பகுதியில் அறுவடை செய்த நெல்மணிகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல முடியாததால் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கிய அவலம். விடிய அரசு கொள்முதல் செய்யாததால் தன் குடும்பம் தெருவில் வந்துவிட்டதாக ஆவேசமடைந்த விவசாயி உடனடியாக கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நெல்மணிகளை கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுத்தார். 40 ஏக்கர் சாகுபடி, 20 ஏக்கர் அறுத்து விட்டேன், அடுத்த கருத்துல கிடக்கு. இந்த 20 ஏக்கர் அறுக்காம போலே வளர்ந்து இருக்கு. இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? என்னோட குடும்பம் தெருவில் ஒரு நிலை ஆகிவிட்டது. எல்லாம் முளைச்சு இந்த மாதிரி நாத்தா இருக்கு. இந்த அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நாகையில் 10 தினங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைக்க துவங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. அதிமுக அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் ஒரு ஏக்கருக்கு சுமார் 30,000 வரை கடன் வாங்கி செலவு செய்த நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுப்பகுதிகளில் மழையால் சுமார் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. ஆயிரக்கணக்கான உப்புள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் உடனடியாக மழைக்கால நிவாரணம் வழங்க விடியா அரசுக்கு கோரிக்கை. 9,000 ஏக்கர் உப்பளம் இருக்குது. மழைக்கு முன்னாடி உப்பு விலை டன்னு 1,000 ரூபா போணுச்சு. இப்போ 3,000 ரூபா போகுது. ஆனால் உப்பு இல்லை. மழை பெஞ்சு ரோடு போயிட்டு குழி குண்டுமாக இருக்குது. ரோடு வசதி இல்லை. இந்த மாதிரி லாரி எல்லாம் இப்படியே நிற்கிது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 2,000 ஏக்கர் குறுவை பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. விடிய அரசின் வேளாண் துறையினர் கண் துடைப்பாக ஆய்வு செய்யாமல் உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. கனமழைதான் அந்த கனமழை ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு விவசாயிகள் கண்ணீர் துடைக்கின்ற வகையில் தமிழக முதலமைச்சர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். ஒரு 1000 ஹெக்டேர் பண்ணியிருக்கோம். பார்த்தா எல்லாம் மழை தண்ணியில் கிடக்கு. நெல் அறுவடை நேரத்தில் எல்லாம் முளைச்சி போயிடுச்சு. அதுக்கான ஈரப்பதம் சரியான சென்டர் இங்கே நடக்கலை. மக்களை பயன்படுத்திக்கவும் முடியலை. வண்டி வாகனம் போகவும் இல்லை. வடிகாலும் இல்லை. இந்த வாய்க்காலை தூர்வாராமல் கிடக்குது. அதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் தொடர் மழை காரணமாக வயல்வெளிகளில் சூழ்ந்துள்ள மழை நீரில் நெற்கயிறுகள் மூழ்கி விவசாயம் பாதிப்பு. அறுவடை இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்ய முடியாத நிலையிலும் வயல்வெளியில் உள்ள நீரினை அப்புறப்படுத்த முடியாமலும் தவிக்கும் தங்களுக்கு விடிய அரசு உதவிட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கண்ணீர். ஏக்கருக்கு 45,000 முதல் 50,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக கூறும் விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஒரு வாரம் முன்பு நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. அதிமுக அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் ஆதங்கம். தஞ்சாவூர் மாவட்டம் நல்லவண்டியன் குடிகாடு பகுதியில் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் ஸ்டாலின் அரசு முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே நீர்வழிப்பாதை தூர்வாரப்படாததால் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த மழை நீரால் விளைபயிர்கள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை. நீர்வழிப்பாதையை உடனடியாக தூர்வார விவசாயிகள் விரோத திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. நாகப்பட்டினம்
விழுப்புரம் புறவழிச்சாலையால் நீர்வழித்தடங்கள் தடைப்பட்டுள்ளதால் வயல்களில் தேங்கி நிற்கும் மழைநீர். புதுச்சேரியின் நெல் களஞ்சியமான பாகூர் பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் நெல் பயிர்கள் ஆண்டுதோறும் நீரில் மூழ்குவது தொடர்கதையாகி வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இருந்து வரும் சிற்றாறு கிளை நதிகளின் கால்வாய் மேலப்பாவூர் அருகே உடைப்பு ஏற்பட்டதில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கேந்தி பயிர்கள் சேதம். நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் பழுதடைந்த கால்வாயும் 4 நாட்களாகி சீரமைக்காததால் அடுத்தடுத்து குளங்களுக்கு தண்ணீர் செல்லாமல் வீணாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததே குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டும் மக்கள் ஸ்டாலின் அரசு உடனடியாக வாய்க்காலை தூர்வாராவிட்டால் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை. ரொம்ப மழையில நாங்கள் எத்தனை வாட்டியாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்து என்ன எதுன்னு எங்களை கவனிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. உடனே தூர்வார் பண்ணி கொடுக்கலனாக்கா நாங்கள் மெயினில் உட்காந்து நாங்கள் மறியல் பண்ணுவோம் சார். பாம்பு வருது, நைட்டெல்லாம் பாம்பு வேற நாங்கள் அப்படி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சமைக்கவும் இல்லை, நேத்திலேருந்து சமைக்கவும் இல்லை. மழை ஊற்று தண்ணி நொம்பி போய் நாங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியல. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராப்பட்டினம் அருகே கீழத்தோட்டம் மீனவ கிராமத்தில் மழைநீர் தேங்கி தனித்தீவாக மாறிய அவலம். தங்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதற்கு விடிய அரசை பொறுப்பு என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் தொகுப்பு வீட்டிற்கான அரசின் நிதியை கிளர்க் கையாடல் செய்துவிட்டதாகவும் தங்களுக்கு உரிய இழப்பீடும் வீடும் ஒதுக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். எங்களுக்கு கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, கொடுத்த பணமும் கிளாருக்கு வாங்கிட்டாரு. நீங்கள் இப்போக்கு நாங்கள் இந்த தண்ணிக்குள்ளே இருக்கோம், நீங்கள் இப்போ கேமரா ஃபோட்டோ எடுக்க வர்றீங்க, எனக்கு கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வீடு வாசல் வேணும். தொடர் மழை எதிரொலியாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 100 கன அடி உபரி நீர் திறப்பு. மழை தொடரும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில் குன்றத்தூர், சிறுகளத்தூர், திருமுடிவாக்கம் என 10க்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு பெயரளவிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்த விடியா அரசு நிர்வாகம். சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் தேங்கிய மழைநீரால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பெரும் சிரமத்திற்கு ஆளாகிய பயணிகள். ராஜபாளையம் அருகே வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆப்பனூர் தரைப்பாலம் மூழ்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு. பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு உயர்மட்ட பாலம் அமைக்காததால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, நூங்கம்பாக்கம் மற்றும் அயனாவரம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. ஸ்டாலின் மாடல் அரசு வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாமலும் சாலைகளை சீரமைக்காமலும் இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருவைக்காட்டை அடுத்த பருத்திப்பட்டு தடுப்பணையிலிருந்து 4 ஷட்டர்கள் வழியாக வினாடிக்கு 1000 கன அடி நீர் தண்ணீர் திறப்பு. ஏனோ தானோ என்று தண்ணீரை திறக்காமல் மழையளவு, நீர்வரத்து, தண்ணீர் தேவை ஆகியவற்றை முறையாக கணக்கிட்டு வெள்ள பாதிப்பு ஏற்படாத வகையில் தண்ணீரை திறக்க விடியா அரசுக்கு பொதுமக்கள் அறிவுறுத்தல். பூந்தமல்லி, ராணிப்பேட்டை, வேலூர், கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மழைநீர் வடிகால் வசதிகளை முறையாக ஏற்படுத்தி தராத விடியா அரசால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வெளியில் செல்ல வழியின்றி வீடுகளிலேயே முடங்கி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை.
சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் சட்டக்கல்லூரி மாணவிடம் திமுக கவுன்சிலர் அர்த்தநாரியின் மகன் மதுபோதையில் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக புகார். தட்டி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் திமுக கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தங்கள் மீது மாணவி தரப்பு தாக்குதல் நடத்தியது போல சித்தரித்ததாகவும் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி கிராமத்தில் தொடர் கஞ்சா போதையில் சூதாடும் ஈடுபடும் பொதுமக்களை துன்புறுத்தும் வகையில் ரகளையில் ஈடுபடும் இளைஞர்கள் அட்டூழியம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்ததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மதுபோதையில் வெடித்து ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்ட நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பயங்கரம். இலக்கு வைத்து மதுவிற்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் கொலை சம்பவங்கள் பெருக்கி வருவதால் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா என சந்தேகம் எழுவதாக மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குடும்ப தகராறு காரணமாக 2 மாதங்களுக்கு முன்பு மனைவியை அடித்து கொலை செய்து சடலத்தை ட்ரம்மில் அடைத்து மண்ணில் புதைத்த கொடூர கணவன் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு சந்திசிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாகவும் கொலையாளிகளை கூட உடனே கைது செய்ய திறன் இல்லை என்றும் மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் அருகே நண்பர்களுடன் மது அருந்த சென்ற கூலி தொழிலாளி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தால் பதற்றம். தமிழகத்தில் செயல்திறனற்ற ஏவல் துறையால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எதனால இப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியலைங்க சார். அவரு எந்த பிரச்சனையும் போக மாட்டாரு. எதனால நடந்ததுன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நானும் சின்ன பொண்ணு வச்சு நடக்கிறது நிற்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியில் நாகராஜ் என்ற இளைஞர் நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கண் இமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய கொலை சம்பவத்தை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை திருவொற்றியூர் எர்ணாவூர் குப்பத்தில் திமுக எம்எல்ஏ KP சங்கரின் ஆதரவாளர்கள் தமிழரசன் என்பவரை கொடூரமாக தாக்கியதில் அவரது கண்ணுக்கு கீழ் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல்துறை பாதிப்புக்குள்ளானவரின் புகாரை ஏற்று முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் சமரசம் பேச முயற்சிப்பதாக தகவல். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பைக்கின் முன்பக்கத்தில் பட்டாசுகளை பொருத்தி ஆபத்தான முறையில் வீலிங் செய்த இளைஞர் அட்ராசிட்டி. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் சமூக வலைதளங்களில் பதிவிடும் நோக்குடன் இளைஞர்கள் ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வரும் அவலம். விழுப்புரம் சாலாமேட்டில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 15 சவரன் நகை மற்றும் 1 கிலோ வெள்ளி கொள்ளை. விடியாதிமுக ஆட்சியில் கொள்ளை போகாத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் வீட்டின் அருகே பட்டாசு வெடிக்கக்கூடாது என கூறிய திமுக நகராட்சி கவுன்சிலர் மீது காரில் வந்த கும்பல் சரமாரியாக தாக்குதல் நடத்திய CCTV காட்சிகள் வெளியீடு. சொந்த கட்சியை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதியை பாதுகாக்க திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு பொதுமக்களை எப்படி பாதுகாக்கும் என கேள்வி. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்க காத்திருக்குமாறு கூறிய மருத்துவரை தாக்கிய 3 பேர் கொண்ட கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்குள்ளேயே மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னையில் நடைபெற்ற காவலர் வீர வணக்க நாளில் தலைகீழாக மலர் வளையம் வைத்து மரியாதை செய்ய முயன்ற ஸ்டாலின் பதறிய காவல்துறை உயரதிகாரி ஓடி வந்து திருப்பி வைத்த நிலையில் இப்படியொரு பொம்மை முதல்வரால் தமிழக காவல்துறையின் மரியாதை காக்கப்படுமா என கேள்வி எழுப்பிய மக்கள் ஸ்டாலினின் இந்த அவலம் தமிழகத்திற்கு அவமானம் என்றும் விமர்சனம். வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் பள்ளி கட்டடங்களை ஆய்வு செய்ய தற்போது உத்தரவிட்டுள்ள பள்ளி கல்வித்துறை. விடியா ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என முன்பே தெரியாதா என பெற்றோர் கேள்வி. தீபாவளி பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களில் மட்டும் டாஸ்மாகில் 789 கோடியே 85 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை. கடந்த ஆண்டு 430 கோடியாக இருந்த மது விற்பனை இம்முறை 2 மடங்காக உயர்ந்த நிலையில் இது சாதனை அல்ல, வேதனை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள். குடியால் குடும்பங்கள் சீரழிந்து வன்முறைகள் அதிகரிக்க இதுதான் முன்னேற்றத்தின் அடையாளமா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குறும்பூரில் பட்டாசு கடை ஊழியர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய காவலரின் வீடியோ வெளியாகி விடிய அரசின் ஏவல்துறை லட்சணத்தை கப்பல் ஏற்றியது. காவல்துறையினர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி பயமுறுத்துவது தங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை தருவதாகவும் தங்கள் வியாபாரமும் பாதிப்படைவதாகவும் வியாபாரிகள் ஆவேசம். நெல்லை தாழையூத்து பகுதியில் நின்ற அரசு பேருந்தில் கோவில்பட்டி செல்பவர்கள் மட்டுமே அமர முடியும் என கூறி இறங்கும் வரை நின்று கொண்டு பயணிக்குமாறு நடத்துனர் வற்புறுத்தியதாக 2 குழந்தைகளுடன் பேருந்தில் ஏற பெண் பயணி குற்றச்சாட்டு. இறங்கும்போது பெண் பயணியிடம் வாக்குவாதம் செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்து நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சீரான குடிநீர் கேட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் செய்த பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்து அராஜகத்தை அரங்கேற்ற விடியா அரசின் ஏவல்துறை. அடிப்படை தேவையான குடிநீரை வழங்க துப்பில்லாத விடியா அரசுக்கு போராட்டம் நடத்தினால் குற்றவாளிகளைப் போல் பார்ப்பதாக மக்கள் ஆவேசம். தீபாவளி பண்டிகை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் வாகனங்களால் செங்கல்பட்டு அடுத்துள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தீபாவளி விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னைக்கு திரும்புவதால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபடாததால் பல இடங்களில் வாகனங்கள் நெரிசலில் சிக்கி தவிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை கிராமுக்கு 180 ரூபாய் குறைந்து 1 கிராம் 12,000ற்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஐப்பசி அமாவாசை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர், விஸ்வநாதர் மற்றும் ஐயாரப்பர் ஆலயங்களில் சிறப்பு தீர்த்தவாரி. பக்தர்கள் தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்ளும் ஐதீகமாக காவிரி ஆற்றில் புனித நீராடி சுவாமி தரிசனம். மதுரையில் பெய்த மழையின் காரணமாக தல்லாகுளம், தமுக்கம், நரிமேடு, பிடிராஜன், செல்லூர் ஆகிய பகுதிகளில் சாலைகள் முழுவதிலும் மழைநீர் தேங்கி உள்ளதால் வாகன போட்டிகள் சிரமம்.
சாலையோரம் குப்பை தொட்டிகள் நிரம்பி வழியும் நிலையில் கடும் துர்நாற்றம் வீசி வருவதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் ஊழலில் திளைக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சாலையை அமைத்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கொட்டும் மழையில் சேரும் சகதியுமான சாலையில் கிராம மக்கள் நாட்டு நட்டு போராட்டம். விரைந்து புதிய சாலை அமைக்காவிட்டால் அடையாள அட்டைகளை தூக்கி வீசுவோம் என்றும் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் மக்கள் ஆத்திரம். மறைஞ்சிடுச்சு, எந்த இதுலயுமே மேப்ல இல்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்க எங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் தூக்கி கிடைச்சிடறோம். எங்களுக்கு தேவையில்ல. இந்த ஆண்டுக்குள்ள இது சரி செஞ்சு கொடுக்கலன்னா எங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு புறக்கணிச்சுக்கிறோம். ரெண்டாவது நாங்க ஓட்டு போட யாரும் வரல, குழந்தை தெற்கு தெரு இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்கிறோம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தும்பவனம் அருணாச்சலம் தெருவில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சுமார் 2 அடி அளவுக்கு சாலையில் தேங்கியதுடன் வீடுகளுக்குள்ளும் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் வேதனை. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விடியா மாநகராட்சியை கண்டித்து நடுரோட்டில் தடுப்புகளை அமைத்து தேங்கிய மழைநீரில் நாற்காலியை போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லை வாயிலில் சிறிது நேரம் பெய்த மழைக்கே சிடிஎச் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன போட்டிகள், பாதசாரிகள் கடும் அவதி. மழைநீர் வடிகால்வாய் பணிகளை முறையாக மேற்கொள்ளாத விடியா ஆவடி மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சென்னை காசிமேடு ஜீவரத்னம் நகர் பிரதான தெருவில் தேங்கிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் தத்தளித்தபடி செல்லும் அவல நிலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக மழைநீரை மோட்டார் இயந்திரங்கள் மூலம் அகற்ற மக்கள் வலியுறுத்தல். சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் தாம்பரத்தை சுற்றிய ஜிஎஸ்டி சாலையிலும் இரும்புலியூரில் உள்ள சந்தை அருகேயும் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி. விடியா திமுக ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக அமைக்கவில்லை என்றும் சாலை போக்குவரத்தை துரிதமாக சரி செய்யவில்லை என்றும் பொதுமக்கள் ஆத்திரத்தோடு விமர்சனம். தேனி மாவட்டம் வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வைகை ஆற்று உரை கிணறுகளில் மின்வயர் மற்றும் குழாய்கள் வெள்ளப்பெருக்கால் அடித்துச் செல்லப்பட்டு பல்வேறு ஊராட்சிகளில் கலங்கலாக குடிநீர் விநியோகம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோட்டை விட்டுள்ளதால் பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்கும்படி அறிவுறுத்தல். ஐப்பசி அமாவாசையை ஒட்டி திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலில் நடைபெற்ற லட்சுமி குபேர யாகம் மற்றும் பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மகாலட்சுமிக்குரிய 96 வகையான திரவிய பொருட்கள், பட்டுப்புடவை, 1008 தாமரை பூக்கள், தேன் ஆகியவற்றை இட்டு பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற யாகம். சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்து சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி. ஸ்டாலின் மாடல் அரசு 4000 கோடி ரூபாயில் சென்னையில் மேற்கொண்ட மழைநீர் வடிகால்வாய் பணியின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. மயிலாடுதுறையில் மழையின் காரணமாக 2 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. இடிபாடுகளுக்குள் சிக்கி பெண் உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஆபரேஷன் சிந்தூர் அதிரடி தாக்குதலை அடுத்து எல்லையில் ஊடுருவ காத்திருக்கும் 120 பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் திட்டம். உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து எல்லையில் இந்திய ராணுவம் தீவிர கண்காணிப்பு. டெல்லியில் இந்த ஆண்டு பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து தீபாவளி அன்று உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்ததை விட 15 மடங்கு காற்று மாசு அதிகரிப்பு. காற்று தர குறியீடு 429ஆக இருந்ததாகவும் 1 கன மீட்டருக்கு 228 மைக்ரோகிராம் அளவில் மாசு பதிவாகியுள்ளதாகவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல்.
நவி மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பில் 10வது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 வயது சிறுமி உட்பட 4 பேர் பரிதாப பலி. மின்கசிவால் 10வது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பரவிய நிலையில் படுகாயம் அடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. F1 மாணவர் விசா அல்லது L1 தொழில்முறை விசா போன்றவற்றில் அமெரிக்காவில் வசிக்கும் நபர்கள் தங்களது விசாவை H1B விசா நிலைக்கு மாற்ற விண்ணப்பிக்கும் போது உயர்த்தப்பட்ட கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை என அறிவிப்பு. தங்கள் நிலையை புதுப்பிக்க அல்லது நீட்டிக்க பழைய கட்டணத்திலேயே விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி மீண்டும் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் அறிவிப்பு. ஜப்பான் பிரதமருக்கான வாக்கெடுப்பில் 465 வாக்குகளில் 237 வாக்குகளை பெற்று லிபரல் ஜனநாயக கட்சியின் சனே டகாய்ச்சி தேர்வு. ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக விரைவில் பதவி ஏற்கிறார் சனே டகாய்ச்சி. பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டியூட் திரைப்படம் வெளியான 4 நாட்களில் உலகளவில் 83 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக அறிவிப்பு. படத்தின் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் போஸ்டர் வெளியிட்டு அறிவிப்பு. ஆரோமலை படத்தின் 3வது பாடலாக மன்னாறு வந்தாறு பாடல் வரும் 23ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. பிரபல யூடியூபர்களான கிஷன் தாஸ், அர்ஷத் கான் நடிக்கும் ஆரோமலை படம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வெளியாகிறது.